ஏய் உள்ளவாடி ஓடி. நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டி அடி. புருஷனை அவமரியாதை பண்ண உன் குடும்பத்தாளங்களோட சவகாசம் வச்சுக்கிட்டு இருக்க. புருஷனை விட உனக்கு அக்காவும் உன் அக்கா பொண்ணு தான் முக்கியமா போயிட்டாங்களா? உன் அக்கா புருஷனால தாண்டி நான் ஜெயிலுக்கு போனேன். ஊர்ல எனக்கு இருந்த மான மரியாதை எல்லாம் அவனால தாண்டி போச்சு. என் ஆத்தா அவனால தாண்டி செத்துச்சு. என் மான மரியாதை விட உனக்கு அக்கா பாசம் தான் முக்கியமா போச்சா? இங்க இருந்து கிளம்பி போகும்போது கூட உன்கிட்ட சொல்லிட்டு தானே போன. அதையும் நீ மீறி போயிருக்கனா என்ன அர்த்தம்? என்னை நீ மதிக்கலன்னு தானே அர்த்தம்? நான் இல்ல என்னதும் அவங்க பின்னால ஓடுறேன்னா என்னடி அர்த்தம்? அவங்க பண்ண அவமானத்தை விட நீ பண்ண தாண்டி எனக்கு பெரிய அவமானம். உன்னையும் உன் அக்காவையும் ஒன்னா வச்சு பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சரியான மானங்கட்ட குடும்பம்னு நினைக்க மாட்டாங்க. சரிப்பட்டு வராது. இது சரிப்பட்டே வராது. அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாங்கிற மாதிரி நான் இல்லைன்னதும் நீ பண்ணிருக்கிற இந்த துரோகத்தை என்னால இனிமே தாங்கிக்கவே முடியாது. நீ திருந்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லடி. அதனால நீ உயிரோடவே இருக்காது, சத்து போயிரு. அப்பதான் நான் நிம்மதியா 4 இடத்துக்கு போயிட்டு வர முடியும். பார்த்து பார்த்து வளர்த்த என் தங்கச்சிய கடைசியில் அந்த முரடனுக்கு போய் கட்டி கொடுத்துட்டேன். நல்லவன் நினைச்சுதானே கொடுத்தோம். இப்படிப்பட்டவனா இருப்பான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கலையம்மா. ராணி மாதிரி இங்க இருந்த பொண்ணு அவங்கிட்ட போய் படுற பாட பார்த்தா பெத்த வயிறு பத்தி எரியுதுப்பா. சொந்த ஆத்தா கிட்ட இருந்தே மகளை தள்ளி வைக்கிறானே, அந்த பாவி நல்லா இருப்பானா? அம்மா நீ வேற ஏமா சபிச்சுக்கிட்டு. மணி அம்மா உள்ள கூட்டு போ. சரிங்க. அம்மா உள்ள போங்க. அத்தை வாங்க அத்தை, அழாம வாங்க அத்தை, வாங்க. சொல்றேன்ல அழாதீங்க. அவருதான் அக்காவும் தங்கச்சியும் பார்த்தா பிரச்சனை பண்ணுவாருன்னு தெரியும்ல மாமா. அப்புறம் எதுக்கு திருவிழால பாத்துக்கணும்? ஏய் கல்யாணி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் தம்பிய பார்க்க வேண்டாம்னு சொன்னா நீ பார்க்காம இருப்பியா? எதோட முடிச்சு போறீங்க மாமா? என் அக்கா விட்டு பிரிய கூடாதுன்றதுக்காக தான் நான் கல்யாணமே கட்டிக்காம இருக்கேன். ஏய் வாய முறா. அக்கா நான் வாயை தரதால மாமா இன்சல்ட் பண்றாருக்கா. டேய் நான் பாத்துக்கிறேன். வயசு பொண்ணு 4 பேர் முன்னாடி வச்சு இந்த அடி அடிச்சிருக்கான். சொந்த அப்பா இப்படியா செய்வா? இன்னும் அந்த படுபாவி என்ன அலப்பற பண்ண போறான்னு தெரியலையே. என்னால இருக்க முடியாது. நான் அவனை நேர்ல போய் ஒரு வார்த்தை கேட்டு என் தங்கச்சியை பார்த்துட்டு வந்தாதான் என் மனசு ஆறும். போலாம் வாடா. வேணாங்க, நீங்க இப்ப அங்க போனீங்கன்னா பிரச்சனை அதிகமா தான் ஆகும், குறையாது. உங்க தங்கச்சி சொல்லிதான் நீங்க போய் விசாரிக்கிறீங்கன்னு அவரு அவ மேலதான் கோவப்படுவாரு. அதனால நாம யாரும் இப்ப அங்க போக வேண்டாங்க. எல்லாத்தையும் வரலட்சுமியே சமாளிச்சிருவா. நாம பொறுமையா போய் பாத்துக்கலாம். மா என் கண்ணு முன்னாடி வானதி அடிச்சு இழுத்துட்டு போனாருமா. டேய் சும்மா இருடா, அமைதியா இரு. அங்கேயே நான் கேட்கலான்னு போனேன். தோ இவன் தான் என்ன தடுத்து நிறுத்திட்டான். டேய் ஏற்கனவே அப்பா கோவத்தில் இருக்காரு, நீ வேற எதுக்கு இதெல்லாம் பேசி கோவத்தை அதிகப்படுத்துற? டேய் அவன் சரியா தான்டா சொல்றான். அவன் கை வச்சாதான் அடங்குவான். என்ன அண்ணி சொல்றதுதான் சரி. இப்ப யாரும் அங்க போக வேண்டாம். சூட்டோட சூட்டா போய் கேட்டோம்னா இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமா தானே ஆகும். டேய் வேண்டாம் சுந்தரம், சண்டைக்கு மேல சண்டை வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இரு. ஏங்க இவன் சொல்றதெல்லாம் கேட்டு அவசரப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாவே போலாம். ஒவ்வொரு வாட்டி இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி என் வாயை அடிச்சிடுறீங்க. அவ கஷ்டப்படுறது என்னால தாங்க முடியலடா. சீர் கொடுக்க போகும்போது அவ புருஷன் நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தினாரு. அதை பார்த்து பார்க்காத மாதிரில நின்னா அவளுக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை.
என்ன சகல ஆ வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குது. சந்தோஷமா இருக்கு. டேய் சகல, ஆ என்னடா இது பால் பவுடர்ல போய் இந்த கெமிக்கலை கலந்துக்கிட்டு இருக்க? இத கலக்கலன்னா பால் பவுடர்லாம் சீக்கிரமே கெட்டு போயிடும்பா. அதுக்காக குழந்தைங்க குடிக்கிற பால் பவுடர்ல கெமிக்கலை கலப்பியா? ஏண்டா இதை குடிக்கிறதுனால குழந்தைங்க என்னடா ஆகுறது? எப்பா ஏன்பா ஒரு 3 வயசு வரைக்கும் தானே குழந்தைங்க இதை குடிக்க போது, வாழ்க்கை பூர்வமா குடிக்க போது. என்ன வருதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இத குடிக்கிற குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துல என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம். டேய், நம்ம ஊர் குழந்தைங்க வாழ்க்கையில விளையாடாத, புரியுதா? வருதா, இதோட நிப்பாட்டிக்கிற. இதுக்கு மேல ஏதாவது பண்ண அவ்வளவுதான். இவன் தான் பிழைக்க தெரியாதவனா இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னா நம்மளையும் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. அவன் சொல்றதெல்லாம் கேட்ட முன்னுக்கு வர முடியாது. என்னத்தையாவது சொல்லிட்டு போ.